ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஒண்டி போதும் உங்களுக்கு ₹100 கேஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை ப்ரொமோஷன் பண்ணிப்பாங்க. ரொம்பவே ஒரு ட்ரஸ்டான ஆப் தான். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ஒண்டி போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லை கைஸ், இந்த ஆப் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏஞ்சல் ஒன் ஆப் தான். இந்த ஆப்பில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஒண்டி போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஷ்பேக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் கைஸ். இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக போயின்னு இருக்குது. அப்பப்போ வரும், அப்பப்போ போவோம். பட் இது இந்த டைம் லாங் டைமாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ₹100 கேஷ்பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க பாருங்கள். உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, இந்த ஆப்பை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தேவை. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர். இது 3 இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பில் வந்து க்ரைட்டீரியாவை இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ சேஃப் தான், கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ண ஆப் தான் இது. கிட்டத்தட்ட 2015 இந்த ஆப் லான்ச் ஆச்சு. ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஒர்க் ஆகின்னு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 15 வருஷம் தான் கைஸ். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ரன் ஆகிருக்கு. ஸோ இது ட்ரஸ்டான ஒரு ஆப் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இன்னைக்கான வீடியோவில் இந்த அப்ளிகேஷன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ₹150 கிளைம் பண்ணுறது ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். என்னன்னா, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக பார்ட் டைம் ஜாப் நீங்கள் என்ன பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 8,000 35,000 வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஒரு சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஜாயினிங் ஃபீஸ் இல்லை. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணிக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணிக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட் பண்ணிக்கலாம், ஒர்க்கிங் பர்சன், நான் ஒர்க்கிங் பர்சன் யார் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை பண்ணிக்கலாம். அதுவும் வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம். 100% சஸ்டான ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் இது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்க போகிற ஆஃபர் லிங்க்கு கீழே பார்ட் டைம் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் லிங்க் கொடுத்துருப்பேன். பார்ட் டைம் ஆஃபர்னு இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அவங்க அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க எப்படி ஏர்ன் பண்ணலான்னு மெத்தடை சொல்லுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க பாருங்கள். கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிற அந்த ஆஃபருக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் அழுத்திட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டோன்னே உங்களோட யூபிஐடியை நீங்கள் வந்து பண்ணால் என்டர் பண்ணிவிடுங்க. யூபிஐடினா என்னென்னு கன்ஃபார்மாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்களோட பேடிஎம் யூபிஐடி, ஃபோன்பே யூபிஐடி, எந்த யூபிஐடி வேணால் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். கரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அந்த யூபிஐடி வந்து கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. உங்களோட யூபிஐடி என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. இந்த சப்மிட் ஆப்ஷனை வந்து பாருங்கள் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஜஸ்ட் இந்த யூபிஐடி என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரீலோட் ஆகிடுக்கு உங்களோட ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடும். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஆப் வந்து பாருங்கள் 1 மில்லியன் ரிவ்யூஸ் கிட்ட வந்துருக்கு. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான டவுன்லோட்ஸு. இப்போ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆஃபர் பண்ணும்போது எக்காரணத்துக்கு கொண்டு உங்களோட மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணுறாதீங்க. அப்படி ஆஃபரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு நெட்டை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காசு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ இதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ராக் ஆகிட்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெட்டை ஆஃப் பண்ணாமல் பார்த்துங்க. இப்போ அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாமா வேணாமல் நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2015 லான்ச் பண்ணாங்க. இன்ன வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் தான் செம்ம ட்ரஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் 5 மில்லியன் யூசர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸில் இருக்காங்க. ஸோ ரொம்ப ட்ரஸ்டான அப்ளிகேஷன் தான். உங்கள் ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து பைப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து இந்த கேஷை வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிக்கங்க கைஸ். ஓகே, நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்துட்டு ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கீழே வந்து பாருங்கள் இங்கே சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. இந்த சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிடுங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் அலோ கேட்பாங்க. ஜஸ்ட் இது கிராண்ட் பர்மிஷன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லுங்கள். ஜஸ்ட் ஆப் யூஸ் பண்ண வேண்டி இதை ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டோடனே மேலே இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர்ன்ற இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் இருக்கும். அதுக்கு கீழே என்ன பண்ணுறீங்களா, உங்கள் பேர் இருக்க இடத்துல ஆதார் கார்டில் உங்கள் பேர் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களோட பேர் என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான இடம். மொபைல் நம்பரை நீங்கள் ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டீங்களா, வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 1 நிமிஷம் வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு ₹1 ரிசீவ் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி ₹1 ரிசீவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆஃபர் ட்ராக் ஆகுதுன்னு அர்த்தம்.
அப்படி ₹1 ரிசீவ் ஆகலனா உங்களுக்கு ஆஃபர் ட்ராக் ஆகலன்னு அர்த்தம். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ₹1 ரிசீவ் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி ஒரு நிமிஷத்தில் ₹1 ரிசீவ் ஆகலனா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்து அது எப்படி நான் காட்டுறேன் இப்போ. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்ததாக இன்னொரு 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ₹1 வந்துச்சுன்னா மட்டும் அடுத்தது நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ₹1 சப்போஸ் இது கேப்பில் உங்களுக்கு வரலனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரை ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ட்ராக் ஆகலன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு திரும்பி அந்த ₹1 ரிசீவ் ஆகுதான்னு ஒண்டி பாருங்கள். ஏன்னா அது ₹1 ரிசீவ் ஆன ஒண்டி தான் உங்களுக்கு அவங்க ட்ராக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். கீழே ஏஞ்சல் 1 வந்து பண்ண இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ₹1 ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள் கைஸ். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பேர் போட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு ஆப் பேர், அந்த ஆப் பேர் என்னவோ அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் பேர் போட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ₹1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ₹1 வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு பண்ணுங்கள். ஏன் இத்தனை வாட்டி சொல்கிறேன்னா அப்போ தான் நிறைய யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாமலே தான் நிறைய யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வராத யூசர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஆப் ஒரு வாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் வரைக்கும் போங்க. அதுக்கப்புறமும் வரலனா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடி இன்ஸ்டால் லோடிங் ஐடி இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இமெயில் ஐடி வேணுமோ அந்த இமெயில் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இமெயில் ஐடி சூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துருக்கு. இந்த பேஜுக்குள்ளே வந்தோடனே பேன் கார்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் பண்ண சொல்லுவாங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இந்த ஆப்பை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோன்னா பேன் கார்டு தேவைன்னு. ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோன்னே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு இங்கே கேப்சா வாட்டும் கேட்டிருப்பாங்க. அதாவது வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேர்ட்ஸை அப்படியே அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிடணும். ஸ்மால் லெட்டர் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுங்க. இந்த பேஜுக்குள்ளே வந்தோடனே அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் ஆத்தரைஸ் டு ஆதார் கார்டுன்னு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க. ஜஸ்ட் அந்த ஆத்தரைஸ் டு ஆதார் கார்டு ஆப்ஷனே வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். ஜஸ்ட் ஆத்தரைஸ் டு ஆதார் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். இந்த ஓடிபி எதுக்கு ரிசீவ் ஆகும்னா நீங்கள் ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு மொபைல் நம்பர் எல்லா கடையும் இருக்கும்னு நம்புறேன். எங்கிட்ட ஆதார் கார்டு மொபைல் நம்பர் இருக்குது ப்ரோ, பட் அது எங்கே இருக்குன்னு தெரியலன்னு ஒரு சில டவுட் இருக்குது. ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணிப்பீங்க ஒரு சில டவுட்டாக இருக்கும். இதுக்கான சொல்யூஷன் என்னென்னா ஜஸ்ட் உங்கள் ஆதார் கார்டு பாருங்கள், அது கீழே எந்த மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் அந்த ஓடிபி போகணும்னு அர்த்தம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போன நம்பரை அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தா இந்த இடத்துல வந்து பண்ணால் ஒரு பின்னாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த பின்னை பற்றி இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டுக்கு ஒரு செக்யூரிட்டி பின் மாதிரி. ஸோ இந்த பின்னை போட தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியும், அதாவது அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஸோ இந்த பின்னை ஆல்ரெடி தெரிஞ்சவங்க வந்து பண்ணால் போட்டு போயிடுங்க. தெரியாத யூசர்ஸ், அதாவது இந்த பின்னுனாலே என்னென்னு தெரியல ப்ரோ இப்போ திடீர்னு இந்த மாதிரி கேட்குற யூசர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்காட் பின் இருக்குது ஆப்ஷனுக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபர்காட் பண்ணிக்கலாம் பின்னை. ஸோ பேசிக்கான இதுதான் கைஸ். இந்த பின்னை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க, அதாவது இந்த 6 டிஜிட் பின்னை பற்றி தெரிஞ்சவங்க என்ன பண்ணிங்கன்னா உங்களோட பின்னை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. இந்த பின்னுனால என்னென்னு தெரியல, இந்த 6 டிஜிட் பின்னை நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த பின்னு வந்து பார்த்து பேசிக் டீட்டெயில்ஸ் தெரியாதவங்க இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுங்க. இது என்னன்னா நம்ம ஆதார் கார்டுக்கு ஒரு செக்யூரிட்டி லாக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது டிஜிலாக்கர் வழியில் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த பின்னை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னை வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாது, அடுத்த ஸ்டெப்புக்கு போட முடியாது. ஸோ நீங்கள் பின்னை செட் பண்ணணும். புது யூசர்ஸ் யாராவது பின்னை செட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபர்காட் செக்யூரிட்டி பின்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அதை கண்டினியூ கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பின்னை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட பின்னை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் பின் செட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னை செட் பண்ணவும் ஆச்சு, அடுத்த ஸ்டெப்புக்கும் போயிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பின்னை ஆல்ரெடி செட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுங்க. செட் பண்ணாதவங்க ஃபர்காட் பின் கொடுத்துட்டு நீங்கள் புதுசாக செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுங்க. இதுக்கு மேலே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது கைஸ், ஏன்னா நிறைய பேர் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகுறீங்க, அதனால தான் சொல்கிறேன். அடுத்த ஸ்டெப் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி அலோ கேட்பாங்க, ஜஸ்ட் அலோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அதே அக்கௌண்ட் நம்பர் கீழே என்டர் பண்ணிட்டு ஐஎஃப்எஸ்சி கோட் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணோன்னே சக்ஸஸ்ஃபுல்லி ரிசீவ் டாக்குமெண்ட்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் கொடுத்து வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷனாட்ட வந்து பண்ணால் ஒன்று பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து பண்ணி இதுக்கு அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்து அடுத்த பேஜுக்குள்ளே போயிடுங்க. ஸோ நீங்கள் அடுத்த பேஜுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேஸ் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ உங்கள் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இது ஒரு ஃபேஷியல் வெரிஃபிகேஷன் மாதிரி, உங்கள் ஃபேஸை காட்டி செல்ஃபி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி. ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பாருங்கள்,
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்கன்னா நான் ரவுண்டு போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரு பெரிய ரவுண்டு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸு. ஸோ அந்த ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்கேன். நான் கேப்சர் பண்ணதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேப்சர் பண்ணதுனால தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரீன் கலர் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்களும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா கேமராக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி க்ரீன் கலர் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். கரெக்டாக க்ரீன் கலர் சிம்பிள் வந்ததுக்கப்புறம் இந்த ரவுண்டில் கரெக்டாக உங்கள் ஃபேஸ் இருக்கான்னு பார்த்துட்டு கீழே வந்து பாருங்கள் இந்த கேமரா ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, கீழே அந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ கிளிக் ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் கைஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சைனை வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு மேனுவலாக சைன் போட ஆசை இருந்துச்சுன்னா கீழே வந்து பாருங்கள் சைன் மேனுவல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சைன் போட்டுக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சைன் உங்களுக்கு ஓகேன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சப்மிட் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கன்ஃபார்ம் 1 lakh தான் கிளிக் பண்ணுவீங்க. ஜஸ்ட் 1 lakh கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஆனுவல் இன்கம் எதுவோ அது வந்து மாதிரி கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் எது வேணால் கிளிக் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மார்ஜின் அக்கௌண்ட்டுக்காக தான் கேட்குறாங்க. ஸோ நான் தான் சொல்கிறேன். ஜஸ்ட் எதனா ஒன்று கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எதனா ஆப்ஷன் வந்துச்சுன்னா கீழே டூ லேட்டர் கொடுத்துருங்க கைஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கு. இப்போ நான் பண்ண பார்த்தீங்களா, அது முன்னாடியும் வரலாம் பின்னாடியும் வரலாம். ஸோ நான் சொன்னது வந்து பேசிக்காக இப்போ நீங்கள் லைன் ஆர்டராக பார்த்தீங்களா அதுதான் என்ன, அது முன்னாடி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, பின்னாடி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு 2-3 வாட்டி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டா உங்களுக்கு எந்தெந்த ஸ்டெப்பில் என்னென்ன பண்ணணும்னு கன்ஃபார்ம் புரிஞ்சிடும். அதனால தான் சொல்கிறேன். அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. நீங்கள் செல்ஃபாக யூனிட்டா ப்ரைவேட் ஆதர்ஸானு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதர்ஸை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் கைஸ். கீழே வந்து பாருங்கள் ஆட் நாமினின்னு வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பதிலாக வந்து பாருங்கள் இங்கே டூ லேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டூ லேட்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மேலாக ஃபீமேலாக அதுக்கப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீடாட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஜஸ்ட் இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஐயாவது அதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் ஓடிபியை கிளிக் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே உங்களோட மொபைல் நம்பரை வந்து பார்த்தா ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை திரும்பி நீங்கள் என்டர் ஸ்டார்டிங்கில் ஓடிபி என்டர் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓடிபி என்டர் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடுவீங்க. ஆப் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் கைஸ் கான்செப்ட். ஆப்ஸ் இந்த பேஜுக்குள்ளே வந்து அடுத்த 1 நிமிஷத்தில் இல்லை ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் 170 ரூபா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரில. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரை மாற்றி கொடுக்க பார்க்குறேன். இப்போதைக்கு 2 ஆஃபர் இருக்குது. ஒன்று 170 ரூபா ஆஃபர், இன்னும் 160 ரூபா ஆஃபர் இருக்குது. நான் 170 ரூபா ஆஃபர் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தா அந்த லிங்க்கை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் 160 ரூபா ஆஃபராக மாற்றிடுறேன். ஸோ 2 இதில் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 10 ரூபா லாபம், இல்லை ஃபஸ்ட்டாக வரவங்களுக்கு 10 ரூபா லாபம், லேட்டாக வரவங்களுக்கு ஒரு 10 ரூபா நஷ்டம். ஸோ இந்த 2 ஆஃபரும் போகும்போது லிங்க் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம் ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துட்டாலே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் கேஸ் இருக்கும் ஓடிபி போடுற இடம். ஜஸ்ட்டு அந்த ஓடிபி அந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதனா சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிபி சென்ட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி ரிசீவ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓடிபி வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த பேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான் கைஸ் ஒர்க்கு, வேறு எந்த ஒர்க்கும் இல்லை. இது சால்வ் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனில் வேறு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் டேம் போல் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி டேம் போல் ஜாயின் பண்ணுங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ் நான் கொடுப்பேன். உங்களுக்கு ரிசீவ் ஆன பேர் அதில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆஃபர் எல்லாம் ட்ரை பண்ணி 150 ரூபா ஆன் பண்ணிக்க பாருங்கள். கன்ஃபார்மாக ஒரு சிலருக்கு ஒரு சின்ன டவுட்ஸ் இருக்கும். அதை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை நான் கமெண்ட்டில் கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இது வேறு எதனா ஒரு அப்ளிகேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவை யூடியூப்பில் வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஓகே, அவ்வளோ இந்த வீடியோ வச்சு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஆஃபரில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணி முடிச்சிருந்தாங்களே 150 ரூபாய் நாத்துக்கு கரெக்டாக உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை ஆன அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடும். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தாண்டி வேறு எந்த விஷயத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். பை கைஸ்.